இன்னைக்கான எபிசோடில் மனோஜ் ரோகிணி ரூமில் இருக்காங்க. மனோஜ் பாடிக்கிட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து டோர் தட்டுற சத்தம் கேட்குது. வெளியில் போய் மனோஜ் பார்க்குறாங்க. ஸ்ருதி நீங்கள் நல்ல மூடில் இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு பாடாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. அப்படியே உள்ளே மனோஜ் ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணியோட ஃபோன் ரிங் ஆகுதை பார்க்குறாங்க. மனோஜ், நீ எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரியான்னு ரோகிணி கேட்குறாங்க. நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மனோஜ் வெளியில் போகிறாங்க. அப்போது கிரிஷ் ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு உங்கள் ஞாபகமாக இருக்குது, நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்குறாங்க. நான் வரேன் கிரிஷ் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் ப்ராமிஸ், நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நீத்துவோட ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. நீத்து கஸ்டமர்கிட்ட ஃபுட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. கஸ்டமரும் நல்லாவே இல்லை இன்றைக்கி ஃபுட்டு, நீ டேஸ்ட் இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னன்னு தெரியாமல், நீங்கள் பே பண்ணாதீங்க, நான் இந்த அமௌண்ட் நீங்கள் சாப்பிட்டதுக்கு பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீத்து கோவமாக ரவியை கூப்பிட்றாங்க. நீங்கள் சமைக்கிறது இப்போல்லாம் டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குதுன்னு கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு நீத்துக்கிட்டே கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. எனக்கு உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொல்கிறாங்க. என் மேலே என்ன டவுட் உங்களுக்கு அப்படின்னு ரவி கேட்குறாங்க. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் உங்களோட ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை பார்க்குறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி உடனே கோவப்பட்டு, என்னை நீ ஜட்ஜ் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே நீத்துவும் சிரிச்சுக்கிட்டு, நான் சும்மா தான் சொன்னேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்காக, ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொல்கிறாங்க. ரவி போனதுக்கப்புறம் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டை நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு நீத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே முத்துவும் மீனாவும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எப்போ கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்படியே நம்ம முருகனுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் நம்ம வீட்டில் விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை அப்படியே கேட்குறாங்க முத்துவோட அம்மா. முத்தோட அம்மாவும், இது என் வீடு, நீ என்னோட பர்மிஷன் இல்லாமல் இங்கே யாருக்கும் நீ விருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா ஒன்றும் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, மீனாவோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, பால் அம்மாவோட ஃப்ரெண்டும் கூட தான். நீங்கள் ஏன் இப்போ இப்படிலாம் பண்ணுறீங்க? நியாயமாக பார்த்தா அவங்களும் தான் விருந்துக்கு கூப்பிட்ருக்கணும், ஆனால் அவங்க கூப்பிடல. எனக்கு கூப்பிடணும்னு தோணுது, அவங்க எங்கள் இங்கே தானே கூப்பிட்றேன், இது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துவோட அம்மாவும், நீ கூப்பிட்டு வரக்கூடாதுன்னா கூடாது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுறீங்க முத்து அப்படின்னு கேட்குறாங்க. நானே வித்யாவை கூப்பிடல, நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ மனோஜ், ஆமாண்டா நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ வேணும்னா போய் ஹோட்டலில் நீ கொடுத்துக்கோ அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும், சரி அப்படியா, நான் இனிமேல் எதுவும் உங்கள்கிட்ட கேட்கல, இனிமேல் உங்களுக்காக மீனா எதுவும் சமைக்க மாட்டா, அப்பாவுக்காக மட்டும்தான் சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா கிரிஷையும் ரோகிணியும் காட்டுறாங்க. கிரிஷ் நல்ல மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே எனக்கு எங்கள் ஸ்கூலில் ஒரு எஸ்ஐ காம்படிஷன் வச்சுருக்காங்கம்மா, நான் இதுக்கு எங்கள் அப்பாவை பற்றி எழுதணும்னு சொல்கிறாங்க, எனக்கு தான் எழுத வராதேம்மா, நான் என்ன பண்ணுறது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கிரிஷும் நான் அப்பா பேர் மனோஜ்னு போட்டுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணியும் கிரிஷும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அம்மா உள்ளே வராங்க. அவங்க அம்மா உள்ளே காஃபி கொடுக்குறாங்க. இந்த வருஷம் உன்னோட அப்பாவோட திதி தீபாவளி அன்னைக்கு வருது, நம்ம ஊரில் போய் கொடுக்கணும் திதியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் வர முடியாது, என் நிலமையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி சோகமாக இருந்ததை பார்த்துட்டு, நான் அப்பா பேரை மனோஜ்னு போட்டுக்கட்டுமா அப்படின்னு கிரிஷ் கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்படியே அவங்க அம்மா உள்ளே காஃபி கொடுத்துட்டு, இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு உங்களோட அப்பாவோட திதி வருது, நீ கண்டிப்பாக வரணும் ரோகிணி, நீ தான் ஒரே பொண்ணு, நீ தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் வர முடியாது, இந்த வருஷம் தீபாவளிக்கு மனோஜோட பாட்டி ஊருக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இல்லை, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், கிரிஷ் இதை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.